வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தொகுப்புகள் எதனால்னா, ஜான்சனை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறது ஓரளவுக்கு உறுதியாயிட்டான். ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய டைம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரி ரோமன் ரெய்ன்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார். அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாமா? மறக்காமல் முதலாக ரெஸ்லிங் கிங்குக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ப்ரோ ரெஸ்லிங் செய்கிற தமிழை தெரிஞ்சுக்கலாம். நண்பா, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம சேனலுக்கு உருவாகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏஜே ஸ்டைலை பற்றி. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலை பற்றி ஒரு சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கும். அதில் முக்கியமாக ஏஜே ஸ்டைலோட ரிட்டையர்மெண்ட். இப்போது ஜான்சனா மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலோட தன்னோட ரிட்டையர்மெண்ட் டூரை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டார். தான் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய டைம் முடிய போதனும் ஏஜே ஸ்டைல் நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிறத பற்றியே சொல்கிறாரு. நீங்கள் பல பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ஜான்சனா ஹாலிவுட் மூவியில் நடிக்க போகிறாரு, அதனால் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது சரியான விஷயம்தான். பட் ஆனால் ஏஜே ஸ்டைல் ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லர் தானே ப்ரோ. அவர் எதுக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகணும்? ஜான்சனா மூவி போகணும், மூவியில் நான் ஃபுல் டைமாக நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வருஷம் நமக்கு ஷெடியூலை கொடுத்து முழுக்க ரெஸ்லிங் பண்ணுறாரு. பட் ஆனால் எதுக்காக ஏஜே ஸ்டைல் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு அப்படின்னு பல பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலி இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பட் இருந்தாலும் சில பேர் கேட்கல போல இருக்குது, அதனால தான் கேட்குறீங்க. ஏஜே ஸ்டைல் எதனால் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருன்னா, அதை ஏஜே ஸ்டைலே பார்த்தீங்கன்னா 2019 சொல்லிட்டாரு. 2019 பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு வருடத்தில் WWE கான்ட்ராக்ட் எனக்கு முடிஞ்சிருக்கும். அதாவது 2021 அவரோட WWE கான்ட்ராக்ட் முடிகிற நிலைமையில் இருந்தது. ஸோ அப்போ நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன். காரணம் என்னென்னா, எனக்கு 4 குழந்தைகள் உண்டு. 4 குழந்தைகளையும் நான் இளமை பருவத்திலே பெற்றுட்டேன். இப்போ அவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா டீனேஜ் வயசுக்கு போயிட்டாங்க. ஸோ 4 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பசங்களாயிட்டாங்க. ஒரு பையன்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பசங்களாயிட்டாங்க. இது தவிர்த்து ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு, ஸோ ரொம்ப பெரிய பொண்ணு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலோடைய குழந்தைகள் பெரிய பசங்களாயிட்டாங்க, பெரிய பொண்ணுங்களாக மாறிட்டாங்க. ஸோ அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கரை சேர்க்கிற கடமை பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கு இருக்குது. ஸோ முழுக்க மல்யுத்தம் பண்ணுறதுனால அவங்க கிட்ட என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் ரெஸ்லிங் ஜானியை விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஏஜே ஸ்டைலுக்கு காசு பணம் சம்பாதிக்கிறதை விட தான் குடும்பம் ரொம்ப அவருக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தலைவர் நான் கூடிய சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏஜே ஸ்டைலோட ரிட்டையர்மெண்ட் டூர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் நமக்கு ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்குது. ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவருடைய WWE கான்ட்ராக்ட் 2026 பிப்ரவரி மாதத்தோட முடியுதான். அதாவது இப்போ நடக்க போகிற ரெஸ்ல்மனியாவில் ஏஜே ஸ்டைல் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குதான். ஏஜே ஸ்டைல் மேபி பார்த்தீங்கன்னா WWE இந்த வருடம் ரெஸ்ல்மனியா தன்னுடைய லாஸ்ட் ரெஸ்லிங் கேரியர் ரெஸ்ல்மனியாவாக இருக்கும் அப்படிங்கிறத கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இது ஏஜே ஸ்டைல் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். சில பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, என்னப்பா எஜ்ஜு மாதிரி வரும் ஃபேக் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு AEW போகிறாருன்னா, அப்படிலாம் கிடையாது. ஏஜே ஸ்டைல் நினச்சாருன்னா எப்போ போயிருக்கலாம். ஆனால் அவர் இப்போ கூட ரெஸ்லிங் பண்ணிட்டு இருக்கிறது அவருடைய ஃபேன்ஸுக்காகவும் WWEக்காகவும் தான். ஸோ அதெல்லாம் முடிவுக்கு கட்டிட்டு கூடிய சீக்கிரம் தான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிந்து இந்த வருடம் ரெஸ்ல்மனியா, அதாவது பிப்ரவரி மந்தோட ஏஜே ஸ்டைலுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் கூட கொஞ்ச நாள் WWE எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த வருஷம் ரெஸ்ல்மனியாவோட அவருடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சு, அதாவது பிப்ரவரி மாதம் கான்ட்ராக்ட் முடிஞ்சதில் ரெஸ்ல்மனியா வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ல்மனியாவில் அவருடைய லாஸ்ட் மேட்ச் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏஜே ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உங்களுக்கு ஏஜே ஸ்டைலில் எதை பற்றி ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அவர் ஃபேமிலியை கேர் பண்ணுறாருல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 17 டைம் சாம்பியன், நெவர் சீன் 17 நம்ம ஜான்சனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜான்சனா ரசிகர்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெஸ்லிங் சேனலில் புதுசாக வந்தவங்க கூட கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டாங்க. ஈவன் டீன் ஆம்ப்ரோஸ், ஜான்சன், ஈவன் எல்லாம் செத்ரோன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 டைம் கூட கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா WWEல 25 வருட கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு மனசை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகலை அப்படின்னா அது ஜான்சனா தான். பிகாஸ் ஜான்சனா முழுக்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டிலே ஃபோக்கஸ் பண்ணதுனால அவரால் வின் பண்ண முடியல. பட் ஆனால் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பில் 4 தடவை வின் பண்ணியிருக்காரு, டாக் டீம் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ஜான்சனா வின் பண்ணாதது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் தான். இப்போ ஜான்சனா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கு. ஏன் இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் கூட US சாம்பியன்ஷிப்பாக மோதிருப்பார். ஜான்சனா US சாம்பியன்ஷிப்புக்காக கூட மோதுறாரு. பட் ஆனால் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோத மாட்டாரு. இப்போ டாமினிக் மிஸ்டரி தான் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிறாரு. அவருடைய ரேஞ்சிலும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஜான்சனா
ஒரு வேளை இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான டாமினிக் மிஸ்டருடைய ரேஞ்சினை முடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பல பேரோட கருத்தாக இருக்குது. இப்போ அதை பற்றின நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. ஜான்சனாவுடைய கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சாட்டர்டே நைட் மினிமம் டிசம்பரோட முடிய போகுது. ஜான்சனா பார்த்தீங்கன்னா ஒரு ரா எபிசோடில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜான்சனாவுடைய கடைசி மேட்ச் வந்து டிசம்பர் 14 இருக்குது. டிசம்பர் 14 ஜான்சனா போயிடுவார். பட் ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் வந்து கண்டினியூவாக 2 வீக் மண்டே நைட்டால் ஒன்று ஜான்சனாவுடைய ஹோம் டவுன் பூஸ்டனில், அடுத்தது பார்த்தீங்கன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் 2 பெரிய அரியனாவில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ஜான்சனாவுடைய ஃபைனல் ரா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2 வீக்கில் ஒரு மண்டே நைட்டால் ஜான்சனா வந்து நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆக போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. உண்மையிலேயே பங்கமான செய்தி தான். அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டன் அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற அரினா. அதில் தான் ஜான்சன் பல தடவை சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. இன்னொரு மண்டே நைட்டா ஏன் தெரியுமா ஸ்பெசிஃபிக், அது ஜான்சனாவுடைய சொந்த ஊர், ஹோம் டவுன். ஸோ இந்த 2 இடத்துல ஏதாவது ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கைஸ் நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நவம்பர் மந்த் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு அவருடைய ஃபைனல் ரிட்டைர்மெண்ட் டூரில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சு வித்து அதில் தோற்று போனாலும் பரவாயில்ல. ஸோ ஜான்சனாவுடைய ரசிகர்களுக்கு ஜான்சனா இன்டர் கான்டினென்டல் சாம்பியனா ஒரு தடவை ஆனால் போதும். ஏன்னா அதோட ஜான்சனா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை வின் பண்ணிடுவார். யாராலுமே வெல்ல முடியாத 17 டைம் ஹெவி வெயிட் சாம்பியனே பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஆகிட்டார். ஆனால் இது வரைக்கும் அவரால் வெல்ல முடியாத ஒரு டைட்டில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். கண்டிப்பாக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பூஸ்டன் அல்லது அவருடைய கடைசி மண்டே நைட்டாவான மேடிசன் ஸ்கொயர் கார்டன் இந்த மண்டே நைட்டால் ஜான்சனா வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. கண்டிப்பாக இது ஜான்சன் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜான்சனா 17 டைம் சாம்பியன்லாம் ஆக மாட்டாருப்பா அப்படின்னு சொன்னவங்களை பல பேர் திரும்பி பார்க்குற மாதிரி ஜான்சனா 17 டைம் சாம்பியன் ஆனார். ஏன் அதுக்கப்புறம் கூட யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஆகலாம் மோதினார். ஸோ அதே மாதிரி ஜான்சனா மேபி எனக்கு தெரிஞ்சு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தலாமே. ஏன்னா ஜான்சனா ரிட்டைர்மெண்ட் டூரே சந்தோஷத்தின் வழிபாடு தான் இருக்குது. அந்த வகையில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை மட்டும் வின் பண்ணாமல் வருவாரா? ஸோ அதுக்கப்புறமா மக்களே, ப்ரோ உங்கள் சேனல் மாதிரியே ஒரு 3 சேனல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி கைஸ், ரஸ்லிங் ஓஜி அது 55,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சேனல். 2வது சேனல் எதுன்னு கேட்டிங்கன்னா ரஸ்லிங் கிங் 2.0 அப்படிங்கிற சேனல். இப்போ நம்ம போடுற சேனல் வந்து 3rd சேனல் தான். ரஸ்லிங் கிங் 2.0க்கு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இந்த சேனலுக்கு 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. டோட்டலி நம்ம 3 சேனல் வச்சுருக்கோம் கைஸ். 3 நம்ம சேனல் தான். அதுலேயும் குறிப்பாக நேற்றுக்கு ரஸ்லிங் கிங் ஓஜியில் ஜாக் வாக்கர் என்னானாரு, ஷீல்டுடைய 4வது மெம்பர் யார், டிஎம் ஹெல்னோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டாப்பிக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரஸ்லிங் கிங் ஓஜிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா அவருடைய அக்குமா கேரக்டருக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ஃபைட்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஆள் இருக்க மாதிரி. கைஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்தியாவில் கூட ஸ்ட்ரீட் ஃபைட்டர்லேருந்து ஒரு ஆள் வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அது கேரக்டர் யார் அப்படிங்கிறத பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ரோமன் ரெயின்ஸோட கேரக்டர் வந்து அவர் ஆக்சுவலி அமெரிக்கன் தான். பட் ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு ஜப்பான் நாட்டுக்காரராக இருக்க போகிறாரு. இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு பேர் எடுக்காங்களா, அவங்க அந்த கண்ட்ரியில் உள்ள லாங்குவேஜை தான் பேச போகிறாங்களாம். எந்த வகையிலையும் டபிள்யூ வந்து மாற்றி அமைக்க போகிறது இல்லையா. ஸோ இதனால் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் ஜப்பான் லாங்குவேஜ் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க டப்பிங்கில் கூட வேற ஒருத்தர் ஜாப்பனீஸ் பேசுகிற மாதிரி காட்டிடுவாங்க. பட் நான் லைவில் எப்படியாவது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கொஞ்சம் பேசுகிறோம். ஏன்னா இந்த படத்தில் ரோமன் ரெயின்ஸோட கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவன். ஸோ அதனால் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜாப்பனீஸை கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காராம். ரோமன் ரெயின்ஸ் அதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தில் ஹிந்தி ஹீரோயின்லாம் நடிக்கிறாங்க. அங்கேருந்து ஒருத்தங்க கத்திட்டு இருப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டப்பிங்கில் மாற்றிடுவாங்க இன்னொருத்தர் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா பேசுவார். அதையே ரோமன் ரெயின்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவிக்காக ஜப்பான் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து சின்சிகே நாகமுராவே அந்த படத்தில் நடிக்க கூட்டு போயிருக்கலாம். கரெக்டாக ஆக்சுவலி சின்சிகே நாகமுராவே இந்த அக்கும் கேரக்டர் பண்ணியிருக்கலாங்க. ஏன் சொல்கிறேன்னா ஜாப்பனீஸே இன்னொருத்தர் கற்றுக்க வேண்டாமே, கரெக்டாக இருக்கும் அவருக்கெல்லாம். சரி, ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவிக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட்
கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.